சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரோகிணி யோசிச்சு பாக்குறாங்க. சிந்தாமணி சொன்ன விஷயத்த மனோஜை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப மனோஜுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க. மனோஜ் போன் அட்டன் பண்றதே கிடையாது. மனோஜ், நீ என்னுடைய போனவே அட்டன் பண்ண மாட்டியா? நான் போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ எப்படி போன் அட்டன் பண்ணாம போறன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல ரோகிணி திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் போன் அட்டன் பண்ணி, ஏய் உனக்கு என்ன தாண்டி வேணும்? நான் தான் உன்னுடைய போனை அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் இல்ல, திரும்ப திரும்ப என்னுடைய போனை பண்ணிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனோஜ், நான் உன்னுடைய ஒய்ஃப், நான் போன் பண்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாதா? எந்த உரிமையும் எனக்கு கிடையாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கிடையாது, நீ எதுக்கு போன் பண்ற? நீ போன் எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யாருடா அதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா, அந்த ரோகிணி தாமா திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்றாங்க. கூட அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்கு உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கா? ஏய் பொய்க்காரி, எதுக்காகடி என்னுடைய பையனுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்க? உனக்கு நாங்க நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆன்டி, என்ன ஆன்டி, ஏன் ஆன்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரை பார்த்து யாரடி ஆன்டின்னு சொல்லிட்டு இருக்கிறது? ஒழுங்கு மரியாதையே போனை வச்சுடு. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபமா வருது. என் பையன் வாழ்க்கையில தேவையில்லாம அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியான்றாங்க. நான் என்னுடைய சூழ்நிலையே சொல்றேன், அதை நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க. ஏன் ஆன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பார், நான் மட்டும் நேர்ல வந்தா என் காலில் போட்டிருக்க செருப்பை கொண்டு தாண்டி உன்னை அடிப்பேன். அதுக்கு கூட நீ லாக்கி கிடையாது. சீ, போனை வெயிடி, உன்னெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு கோபமா போனை கட் பண்றாங்க. இப்ப ரோகிணிக்கு பயங்கரமா கோபம் வருது. உடனே முத்து என்னம்மா, எதுக்காக இப்படி பிபி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு வராம குறைய இருக்கு. டே மனோஜ், அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருக்கான்னு கேக்குற? அவதான் போன் பண்றான்னு தெரியுது இல்ல, ஏன் போனை சைலண்ட்ல போடுறது? ஆமா, அவளுடைய போன் நம்பரை இப்பவும் எதுக்காக நீ வச்சிட்டு இருக்க? சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா, அது வந்துன்றாங்க. இங்க பாரு, இனி அவளுடைய போன் உன்னுடைய போனுக்கு வரவே கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ, நம்பரை பிளாக் பண்ணுவியோ, என்ன பண்ணுவியோ, என்ன கருமாந்திரமானா பண்ணு, ஆனா போன் வரக்கூடாது, புரியுதான்னு சொல்றாங்க. சரிம்மா, இனி போன் எல்லாம் வராது. போன் வராதபடி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்றாங்க. மனோஜ், உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். உனக்கு நல்ல லைஃபை பார்த்து உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அப்படிப்பட்ட கல்யாணத்தை நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன். இனி அவகிட்ட பேசுறதோ அவ கூட பழகிறதோ இது எதுவுமே வச்சுக்க கூடாது, புரியுதான்றாங்க. புரியுதுமா, இனி நான் அவகிட்ட பேச மாட்டேன்றாங்க. உன்னை நம்பலாமா? அம்மா நம்புமா, நான் அவகிட்ட நிஜமா பேச மாட்டேன். இனி அவ யாரோ நான் யாரோ, அவன் நம்பரை கூட பாருங்க பிளாக்ல போட்டுட்டேன்னு சொல்லிட்டு நம்பரையும் பிளாக்ல போட்டுறாங்க. அதுன்னு சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. ஆன்டி, நான் நீங்க சொன்ன மாதிரியே ட்ரை பண்ண, மனோஜ் கிட்ட பேசலான்னு இருந்தாவே என்னுடைய மாமியார் தான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்னுடைய பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றாங்க. இங்க பாரு கண்ணு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி திருவினை ஆக்குன்னு சொல்லிட்டு பழமொழி ஒன்று இருக்கே, அதைப்படி நீ ஃபாலோ பண்ணு, எல்லாமே நல்லதாவே நடக்கும், புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆண்டி, கண்டிப்பா நான் என்ன ஆனாலும் சரி என்னுடைய மனோஜை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு என்னுடைய மனோஜ் வேணும்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேகா கால் பண்ணிட்டே இருக்காங்க சிந்தாமணிக்கு. உடனே நம்ம சிந்தாமணி போனை பேசுறாங்க. சொல்லு ரேகான்றாங்க. மம்மி, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயமா சொல்லு? இல்ல, ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னவா இருக்கும்? இவன் என்கிட்ட இவ்வளோ இம்பார்ட்டண்டா பேசணும்னு சொல்றாளே, என்ன விஷயமா இருக்கும் தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரிம்மா எங்க பார்க்கணும்னு சொல்லுன்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு வர சொல்றேன், அந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. எனது வீட்டுக்கா? இங்க பாரு ரேகா, எனக்கு ஏகப்பட்ட மீட்டிங், ஏகப்பட்ட கால்ஸ் இருக்கு, பூ ஆர்டர்லாம் நிறைய எடுக்கணுமா, சொல்லுமான்றாங்க. அப்போ உனக்கு என்னை விட அந்த பூ ஆர்டர் முக்கியம்னா நீங்க அதவே பாருங்க மம்மி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுமே உடனே சத்யா கால் பண்ணுறாங்க. என்ன சத்யா, என்ன முடிவு எடுத்திருக்க? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே
அதுக்கு சத்யா வந்து சொல்றாங்க, இல்ல என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற. நாங்க மாசம் வந்து வீட்டுக்கு செலவுக்கு எல்லாமே ஓட்டுற காசுல தான் நீங்க வந்து அதுக்கான செலவே பண்ணுவீங்க. ஒரு நாள் செலவு உங்களது ஒரு மாச வாடகைன்ற அளவுக்கு என்னது இருக்கு. என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அது செட் ஆகாது. நான் வந்து உங்களை விரும்பல, வேண்டாம் விட்டுங்கன்னு சொல்றாங்க. சத்யா, நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது. நீ மட்டும் தான் என் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் சத்யா வந்து கன்வின்ஸ் ஆகிறதில்ல. ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் கண்டிப்பா உயிரை விடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல சத்யா. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்ற டைலாக் தான், இதை வந்து மாத்திக்கோங்க. என்னுடைய குடும்பத்துக்கு இது செட் ஆகாது. என் ஃபேமிலி என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டு சத்யா அங்கிருந்து போனதும் இதை ரேகாவால தாங்கிக்கவே முடியறதில்ல. சிந்தாமணி ஒரு பக்கம் ரேகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரேகா வந்து சத்யா சொன்ன விஷயத்தினால ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அதனால ஃபோன் பண்ணி வந்து பேசுறதே கிடையாது. இப்போ அழுதுகிட்டே ரூமுக்கும் போயிடுறாங்க. என்னாச்சு தெரியலையே, ரேகா ரொம்பவே மூட் அவுட்டா இருந்தா என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே பயங்கரமா சிந்தாமணிக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் உங்களை பார்க்க வரல, இந்த வீட்டு வாசப்படி மெதிக்கணுன்றது என்னுடைய அவசியமும் கிடையாது. என் பொண்ணு ரேகாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவ வந்து ரொம்பவே கோவமா பேசிட்டு ஃபோனை வச்சுட்டா. அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு ரூமுக்குள்ள. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அவ கதவையே திறக்கலன்றாங்க. நீ எல்லாம் என்னையா மனுஷன்? பொண்ணு கோவமா மூட் அவுட் ஆயிட்டு ரூமுக்குள்ள போயிருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டியா? நீ இதுதான் அவளை பாத்துக்கிற லட்சணமா? எங்க இருக்கு அவ ரூம், வா போகலான்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட ஹஸ்பண்டும் சிந்தாமணியும் சேர்ந்து ரேகாவோட ரூமுக்கு போறாங்க. ரேகா கதவை தொற, ரேகா நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன், ரேகா கதவை தொறன்னு சொல்றாங்க. ஆனா ரேகா கதவை திறக்கிறதே கிடையாது. இப்ப சிந்தாமணிக்கு ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. ஐயோ, ஏன் இவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறாளே, என்ன நடந்துச்சோ தெரியலையே. ரேகா இங்க பாருமா, கதவை கொஞ்சம் திறந்து பாருமான்னு சொல்லிட்டே இருக்காங்க. யோ, யாராவது வந்து இந்த கதவை உடைங்கயான்னு சொல்லிட்டு கதவை ஒடிச்சிட்டு பார்த்தா அங்க ரேகா வந்து அன்கான்சியஸ்ல இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சிந்தாமணி ஒரு பக்கமும் சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கமும் மாறி மாறி ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இவங்க பாய்சன் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு சொன்னதும் சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதே மாதிரி தான் சிந்தாமணியோட ஹஸ்பண்டும் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப சத்யா அங்க வராங்க. சத்யாவுக்கு இந்த விஷயம் வந்து நம்ம சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சார், ரேகா மேடம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக தான் இருந்தா, என்கிட்ட வந்து ஏதோ விஷயத்த சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நானும் விஷயத்த கேட்டேன், நான் அப்புறமா சொல்கிறேன், கன்ஃபார்ம் ஆன அப்புறம் சொல்கிறேன், இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்றாங்க. உடனே சத்தியை யோசிச்சு பார்க்குறாங்க. நான் நோ சொன்னதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா? இந்த விஷயம் சாருக்கோ இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. உடனே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இப்போ அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்ததும் நீங்க போயிட்டு பார்க்கலான்றாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க பொண்ணை பார்க்க போனாலும் சிந்தாமணிக்கு அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு என் பொண்ணோட நிலைமைக்கு யார் காரணம், எப்படிப்பட்டவன், என்ன ரீசனுக்காக என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்தா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்ன காரணத்துக்காக இதை பண்ணான்றத நீங்க போயிட்டு கண்டுபிடிங்கடா, அவனை என் கையாலே சாகடிக்கணும், என் பொண்ணு இந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்திருக்கான், அவனை நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை சத்யா கேட்டுட்டு ஐயோ இப்ப என்ன பண்றது, ஒரு வேளை கான்சியஸ் வந்ததும் உண்மையை சொல்லிடுவாங்களா, என்ன பண்ணுவாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க. சத்யா ஒரு பக்கம் ஷாக்கிங்ல இருக்க, இன்னொரு பக்கம் சிந்தாமணியோட ஆளுங்க ஃபோன் பண்ணி மேடம் அவங்க யாரு என்னன்றத கண்டுபிடிச்சிட்டு நீங்க வர முடியுமான்றாங்க. சரி, ரேகா கண்ணு முடிக்கிறதுக்குள்ள அவளுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும்.
இருந்து கிளம்பி போயிடுறாங்க சிந்தாமணி. இப்ப வந்து ரேகாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு சத்யா வந்து போகலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் வந்து, தம்பி நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, அவளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, கூட இருந்து அவளை பார்த்துக்கொண்டுறாங்க. சரிங்க அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டதுமே வந்து இப்ப ரேகா கண் முழிக்கிறாங்க. ஏன் ரேகா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்றாங்க. சத்யா, நீங்க இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது, நீங்க மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுக்காக நீங்க என்னை அவாய்ட் பண்றீங்க? பணம், பொருளாதாரம் இதெல்லாமே வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, அன்பு, பாசம் இது மட்டும் தான் எனக்கு வேணும். இப்பவே உங்க கூட வர சொன்னா கூட நான் எனக்கு எந்த சொத்து பொத்தும் வேணாம்னு சொல்லிட்டு கூட நான் வந்துடுறேன், தயவு செஞ்சு என் காதல ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப வேணும்னா என்னை காப்பாத்திக்கலாம், ஒருவேளை நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல என் உயிர் போயிடுன்றாங்க. எதுக்காக ரேகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா உன்னை நான் உண்மையா லவ் பண்றேன், உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து ரேகா சொன்னது உடனே சத்யா வந்து அவங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நிஜமாவே சத்யா, என் மேல இருக்க சிம்பதியால இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யோசிச்சது உங்களுடைய கேரக்டரை பத்தி மட்டும் கிடையாது, பணத்தை பத்தியும் யோசிச்சேன், வேற எதுவும் கிடையாது. என்னால ஏகப்பட்ட பிரச்சனை என் குடும்பம் சம்பாதிச்சிருக்கு, திரும்பவும் என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இதை பத்தி மட்டும் தான் நான் நினைச்சேனே தவிர வேற எதை பத்தியும் நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. நான் என் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நம்ம கல்யாணம் நடக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சத்யா வந்து. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா, நாங்க கிறிஷ் கிட்ட பேசிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிறிஷ் கிட்ட பேசிட்டீங்களா? கிறிஷ் இப்ப நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா மாமா, நல்லா இருக்கான் அப்படின்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, எதுக்கும் எல்லாத்துக்குமே உஷாரா இருங்க, ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து எப்படி பிளான் போட்டு ரோகிணி வந்து எப்படியாவது மனோஜுக்கு விவாகரத்து கொடுக்க கூடாதுன்றதுல அவ்வளோ கட்டன் ரேட்டா இருப்பா, அந்த அளவுக்கு அவ வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கா. நம்ம அந்த அளவுக்கு எந்த பிளானும் பண்ணல, நேர்மையான வழியில போயிட்டு விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம், இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதை தான் நானும் சொல்றேன், கண்டிப்பா இந்த முறை விவாகரத்து கிடைச்சிடும், நம்ம எல்லாருமே உஷாரா இருக்கோம்ப்பா. ஆனா அதே உஷாரோட மனோஜ் இருக்கான்னு தான் தெரியல. நேத்து கூட மனோஜ் வந்து அம்மா செமையா திட்டிட்டு இருந்தாங்க, எதுக்காகடா போன் அட்டன் பண்ணி பேசின அவகிட்டன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ எப்படி வந்து வார்த்தையை மாத்தி பேசுவான்னு தெரியவே தெரியாது, கிரிமினல் மைண்டுப்பா, அவகிட்ட எல்லா விதத்துலயுமே உஷாரா இருந்தா மட்டும்தான் இதுல வந்து நம்ம விவாகரத்து வாங்க முடியும். நமக்கு மட்டும் இல்லப்பா, அவனுக்கும் அக்கறை வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. மனோஜ், இனி ரோகிணி எங்க பார்த்து எப்படி பேசினாலும் நீ எங்கேயும் போக கூடாது, உன்னுடைய போன்ல இருந்து அவளுக்கு போன் போகவே கூடாது, புரியுதான்றாங்க. அதுதான் நேத்தே அம்மா பிளாக்ல போட்டாங்க இல்லப்பா, இங்க பாருங்க, வேணும்னா நம்பிக்கை இல்லைன்னா எனக்கும் அவ வாழ்க்கையை விட்டு போகணுன்றதுதான் ஆசையா இருக்கு, நீங்க என்னப்பா நான் வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. மனோஜ், யாரு தப்பு பண்றாங்க, யாரு நியாயப்படுத்துறாங்க, இத பத்தி எல்லாம் நான் எதுவும் பேச வரல. ரோகிணி எப்படிப்பட்ட கிரிமினலா வேலை செய்யறா, அதுக்கு துணை போகாதுன்னு தான் நான் ஒன்னு சொல்றேன், புரியுதான்றாங்க. சரி, நான் எந்த துணையும் போகலப்பா, எனக்கு அவகிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சா போதும் நானே இருக்கேன், நீங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு கோபப்பட்டு வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்க கிருஷிக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி, ஏதாவது பண உதவி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாராளமா மீனா பண்ணலாம், ஆனா அப்பாதான் அந்த வீட்டுக்கே நம்மள போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சத்யாவை அனுப்பி சத்யா மூலியமா அந்த பணத்தை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன மீனா, அப்படிதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சத்யாவை வர சொல்றாங்க. சத்யா கிட்ட இந்த கிரிஷ் கிட்ட அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணத்தை வச்சுக்க சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சத்யாவும் போயிட்டு ரோகிணியோட வீட்டுக்கு போறாங்க. இங்க எதுக்காக வந்த, உன் அக்காவும் மாமாவும் ஏதாவது தூது இது அனுப்பியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, இந்தாங்க, இந்த பணத்தை வந்து கிருஷிக்கு கொடுக்க சொன்னாங்க, அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு சொல்றாங்க. என்ன பிச்சை போடுறீங்களா? இந்த ரோகிணி அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் திறந்தாழ்ந்து போல, என்னுடைய பையனை பார்த்துக்கிற அளவுக்கு தான் இந்த ரோகிணிக்கு தெம்பு இருக்கு. அப்படியே ஒருவேளை என் கையில ₹1 காசு இல்லைன்னா கூட
உன் அக்கா மாமா கிட்ட வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. உடனே சத்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. என் அக்கா மாமாவை இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்கல்ல, அதே அக்கா கிட்ட தானே காலில் விழுந்து ஃபீல் பண்ணி என் வாழ்க்கை பிச்சை போடுன்னு சொல்லி கேட்டீங்களே, அப்ப அதுக்கு பேரு என்னன்றாங்க. என்னடா என்ன என்கிட்டே திமிரா பேசிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, நான் ஒன்றும் பழைய சத்தியா கிடையாது. நீங்க அடிச்சதும் அன்னைக்கு வாங்கிட்டு போனனே அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து நீங்க திரும்ப அடிச்சா நானும் திரும்ப அடிப்பேன், நீங்க கேட்டா நான் திரும்ப கேட்பேன். என் மாமா ஏதோ அந்த குழந்தைக்காக போனா போகட்டும்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா வாங்குங்க, இல்ல வேண்டான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் அக்கா மாமாவை பத்தி இவ்வளவு சீப்பா பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்றாங்க. இங்க பார், நான் இப்பவே அடியாட்களோட வந்து பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு உன் மேல போலீஸ் கேஸ் கொடுக்க முடியும். தேவையில்லாத என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாத, வாழாட்டாத, ஒழுங்கா இங்கிருந்து போன்றாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது என்ன தெரியாம ஒண்ணும் நான் இருக்கேனா? இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கீங்க. நீங்க பேசினது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். போதுமா? நீங்க தானே எல்லாருக்கும் இந்த ஆட்டத்தை காட்டுவீங்க. இப்ப நாங்களும் இந்த மாதிரி மாறிட்டோம். இப்ப உங்களுக்கு சந்தோஷமானதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரோகிணி பயங்கர கோவப்படுறாங்க. இவன் என்ன ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுறானே, இவனை சும்மாவே விடக்கூடாது. மீனவுக்கு ஏறி இருக்க திமிரு அப்படியே இவனுக்கும் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. மாமா பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. என்னடா ஓவரா ஏதாவது பேசினலா? ஆமா மாமா, பிச்சை போடுறீங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நான் கருத்து போய் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசினாங்க மாமா. விடுடா, பேசட்டும். இவ்வளோ பேசணும்னு நினைக்கிறதோ பேசிட்டு போட்டோம், விடு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்குந்தா இன்னும் ஆகாது. நம்ம அந்த குழந்தைக்காக பார்த்தோமா, குழந்தைக்காக கொடுத்தோமா, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கேட்டுடுறாங்க. ரோகிணி கேட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா என்னை யாரோ மாதிரி ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல, ஒதுக்கி வைங்க. இந்த ரோகிணி யாரு, எப்படிப்பட்டவன்றது உங்க யாருக்கும் தெரியல. ரோகிணியை பத்தி இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கு. ரோகிணி எப்படிப்பட்டவன்றத கூடி சீக்கிரம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல ரோகிணி வந்து இருக்காங்க. இப்ப நம்ம விஜயா வந்து ஏங்க ஏங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு அமைதியா எதையுமே கண்டுக்காம இருக்கீங்க, என்ன விஜயா என்ன பண்ணணுன்ற? ஏங்க ஏதோ சொன்னீங்க மனோஜ் ஹால்ல படுக்க வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, மனோஜ்க்கு ஒரு காலத்துல அவனுக்குன்னு ஒரு துணை வேண்டாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜயா ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து கிடைச்சாதான் பொண்ணு பார்க்குற விஷயம் எதுவும்னாலுமே மூவ் பண்ண முடியும்ன்றாங்க. அதுவும் மனோஜோட சம்மதம் இருந்தாதான்றாங்க. ஏங்க எப்படியும் நம்ம விவாகரத்து கிடைக்காம விட போறது கிடையாது. அதனால பொண்ணு இப்பந்தே பார்க்கலாம் இல்லைன்னு சொல்றாங்க. என்னது இப்ப இருந்தேவா? ஆமாங்க, இப்ப இருந்தே பார்த்தா விவாகரத்து ஆனதுமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் இல்லைன்றாங்க. விஜயா ஏன் எல்லாத்துக்கும் எடுத்தோம் கவுத்தன்னு எதுவும் செய்ய முடியாது, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. அதுவே முத்துக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது செய்யணும்னா நீங்க செய்வீங்க. ஏன் புள்ள மனோஜ்க்கு நான் மட்டும் தானே இருக்கேன். நானே எந்த நேரத்துல எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. வயசாகிறதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல துணையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜயா நான் வந்து அவனுக்கு நல்லது செய்யாதனால ஒன்றும் நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வேண்டாங்க வேண்டாம், என் பையனுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என் பையனுக்கு ஏற்ற பொண்ணை நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப விஜயா போயிட்டு நேரா மனோஜுக்கு பொண்ணுவை கூட்டிட்டு வந்துடுவாங்களா? இந்த விஷயம் மட்டும் நம்ம ரோகிணிக்கு தெரிஞ்சா ரோகிணி என்ன செய்ய போறாங்க? இதனால விஜயாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.